கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த சுமார் 80க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் நேற்று சரியான முறையில் நடவடிக்கை மேற்கொண்டு தமிழக அரசு மாவட்ட ஆட்சியரை மாவட்ட காவல் அலுவலரையும் அதிகாரியையும் இடமாற்றமும் தகுதி நீக்கமும் செய்தனர். இந்நிலையில் நேற்று காலை முதல் இரவு வரை சுமார் 80க்கும் மேற்பட்டோர் ஆட்டோவிலையும் ஆம்புலன்ஸ் வாகனத்திலையும் இருந்த வண்ணம் வந்தனர். இந்நிலையில் சுமார் 80 பேர் மேற்பட்டு அனுமதிக்கப்பட்ட வந்த நிலையில் பாண்டிச்சேரி, சேலம் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட இடத்திற்கு மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடத்திற்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்தனர். இதில் சுமார் நேற்று இரவு 1 மணி வரை 18 பேர் இறந்த நிலையில் இரவு இப்போ நிலவரப்படி 26 பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது. மேலும் நேற்று இரவு 10 மணி அளவில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மருத்துவ இந்நிலையில் ஏவா வேலு மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணி உள்ளிட்டோர் சிகிச்சை பெற்றிருப்பவர்களை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ வளாகத்தில் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இதுவரை அவருடைய நிலவரப்படி 13 பேர் இறந்த நிலையில் நேற்று இரவு 10 மணி அளவில் அவர் தெரிவிக்கையில் 13 பேர் இறந்த நிலையில் மேலும் ஒவ்வொரு கிராமம் வாரியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு நேற்று நடந்தது திருவிழா 3 இடத்தில் நடந்துள்ளது. இதில் கள்ளச்சாராய வியாபாரம் நடந்துள்ளதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் அவர்களுக்கு அந்த ஏரியாவில் உள்ள அரசு சுகாதாரத்துறையில் உள்ள மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஒவ்வொரு வீடாக சென்று விசாரிக்கப்படுவதாகவும் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரையும் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியும் ஈடுபடுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்து வந்துள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து இழப்பு நடந்து கொண்டே இருக்கும் நிலையும் உள்ளதாகவும் தெரிகிறது. இதனால் கள்ளக்குறிச்சி பகுதியில் பெரும் பரபரப்பை இந்த கள்ளச்சாராய இழப்பு ஏற்படுத்தி உள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.